வாழ்க்கையிலும் நம்மோடு கூட இருக்கிறவங்க பொறாமையின் நிமித்தம் நம்ம மீது அநேக பழிகளை போட்டு இருக்கலாம் இல்லையா? நீங்க தான் தவறானவங்க, நீங்க தான் அக்கிரமம் செஞ்சீங்க, நீங்க தான் ஒன்றுக்கும் உதவாத்தவங்க, இந்த காரியம் இப்படி நடக்க நீங்க தான் காரணம்னு சொல்லிட்டு நம்முடைய வாழ்க்கையில தவறான பழிகளை சுமத்தி இருக்கலாம், தவறான பொய்களை நம்ம மீது அநேக விமர்சனங்களை வைத்திருக்கலாம். நீங்கள் அதை நினைத்து கலங்கி போகாம, அப்பா என் கூட இருக்கிறவங்களே எனக்கு இப்பேற்பட்ட ஒரு காரியத்தை செய்து விட்டார்களே, நான் நம்பினவர்கள், என்னுடைய உடன் பிறந்தவர்கள், எனக்கு முக்கியமானவர்களே என் மீது பொய்யான புகாரை செலுத்தி இன்றைக்கு என்ன ஒன்றுமில்லாத ஒரு வெறும் குழியை போன்ற ஒரு வாழ்க்கைக்குள்ளாக தூக்கி போட்டு விட்டார்களே, நான் எப்படி அப்பா எழும்பி வருவேன்? என் வாழ்க்கை எதிர்காலம் என்னவாக போகிறது? என்னுடைய திட்டம் என்னவாக போகிறது? நீங்க கொடுத்த தரிசனம் என்னவாக போகிறது? அப்படியானால் இந்த வெறும் குழியோடு என்னுடைய வாழ்க்கை முடிந்து விடுமா? என்னுடைய வாழ்க்கை ஒரு அந்நிய கையில விற்று போடப்பட்ட ஒரு நிலைமையில மாறி விடுமா? நான் வாழ முடியாதோ என்று உங்களுக்குள்ள கேள்விகள் இருக்குமானால் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? உங்களுக்கு எதிராக எழும்பினவர்களே, உங்கள் வாழ்க்கையை கண்டு பிரமிக்கப்படத்தக்க அளவிற்கு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில யுத்தத்தை நடப்பிப்பார். எதிரானவர்களுடைய கைகள் மடங்கப்படும், உங்களுடைய கரங்கள் உயர்த்தப்படும். அல்லேலூயா.